கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு கடந்த காலங்களில் திமுக அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டிலேயே பல லட்சம் கோடிகள் கடன் ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. ஸ்டாலின் 5 ஆண்டு ஆட்சிகளே 5 லட்சம் கோடிக்கு மேல வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்க ஆட்சி வந்தா அதெல்லாம் அடைப்போம், புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு தாவேக்கா ஆட்சி இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட முன்பு பேசி கொண்டிருந்தார். ஆனா அவர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த 3 மாதங்கள்லே 20,800 கோடி கடன் வாங்கின சம்பவம் தற்போது பேசப்பட்டு வருகிறது. எப்படி பாக்குறீங்க சார் சம்பவம்? மாற்றத்தை கொண்டு வருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன். ஆட்சிக்கு வந்தவுடனே நம்பிகளே, நண்பாஸ், குட்டீஸ், தாய்மார்களே, பஸ்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். கையெழுத்தே நான் போட வேண்டிய அவசியமே இல்லை. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பெண்கள் சென்று வரலாம் அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சு? மாதம் 2,500 ரூபா கொடுப்பார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த அனுபவத்தினாலேயும் ஸ்டாலின் அவர்கள் நிதி நெருக்கடியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த காரணத்தினாலேயும் மகளிர் உரிமை தொகை 2,000 தான் சொன்னாங்க. நம்ம கொடுக்க போறது இல்லை, எதுவும் தெரியாது, நிதிநிலை எப்படி கொண்டு வரணும்னு தெரியாது, இங்க இருக்கிற நிதி நிலைமை என்னன்னு தெரியல. விஜய் என்ன சொல்றாரு? நான் பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுப்பேன். 1000 ரூபாயே கொடுக்கல. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், எப்பா நீங்க 2,500 கொடுக்குறீங்களே, கொடுக்க மாட்டீங்களா, அது எனக்கு தெரியாது, நான் கொடுத்த 1000 ரூபாவது கொடுங்கிட்ட ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடி தான் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் அறிக்கை பார்த்ததுக்கு பின்னாடி, அவருடைய வற்புறுத்தலுக்கு பின்னாடி, அவர் முகத்தை தோலெடுத்து காட்டியதற்கு பின்னாடி ஸ்டாலின் அறிக்கையை கண்டு வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு விஜய் அவர்கள் பெண்களுக்கு இந்த 1000 கொடுத்தார். 2,500 ரூபா உங்களால கொடுக்க முடியல, எப்ப கொடுக்கணும் உங்களால சொல்ல முடியல. வேலையில்லாத இளைஞர்களுக்கு 4,000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. தாய் மாமின் சீர் கொடுப்பேன்னு இருக்காரு. 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. மோதிரம் கொடுப்பேன்னு இருக்காரு. என்ன இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நிதி நிலைமை என்ன? தாலிக்கு தங்கம், தாலிக்கு தங்கம். ஆனா இன்றைய நிதிநிலை என்ன? கொரோனா காலத்துக்கு, கொரோனா ஆரம்பிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு அதை சமாளிக்கிறது பெரிய விஷயம்தான். 5 லட்சம் கோடி கடன். தமிழ்நாட்டுடைய வருவாய் என்ன? 5 லட்சம் கோடி கடனை அடைக்கிறதுக்கு அதுக்கேற்ற வருவாயை சரி பண்ணணும். அந்த வருவாயை சரி பண்ணதுக்கு பின்னாடி தான் ₹1 வருமானம் வந்தாதான் 27 காசு ரிசர்வ் உலக வங்கி கடன் கொடுப்பான். ₹1 வருமானத்தை காட்டணும். வருமானம் இருந்தாதான் 27 காசு அவன் கடன் கொடுப்பான். இதான் நிலவரம். அப்ப அந்த 5 லட்சம் கோடியும் அடைத்து, அதுக்கு பின்னாடி கொரோனா தொற்றுல தான் பதவியேற்கும் போதே, கொரோனா தொற்றுல தான் பதவியேற்க முடிச்சு திமுக அரசு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் போதே கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டத்தை வச்சுதான் கொரோனா பதவியேற்புலால, கொரோனால முதலமைச்சர் பதவியேற்புலாவே கொரோனா காலத்தில் தான் ஏற்கப்பட்டது. சோதனையான காலம். அந்த காலத்துல கூட எடப்பாடி பழனிசாமி கூட இவ்வளவு கடை வாங்கல. திமுக அரசு எல்லா கடனையுமே அடைச்சு வருவாயும் கூட்டி, அவங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க கடன், மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, முத்திரைத்தாள், பத்திரப்பதிவு, பல்வேறு வகையில வருவாய் தமிழக அரசு ஏற்படுத்துச்சு. திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி இந்தியாவிலேயே வருவாயில் 2வது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இந்தியாவில் கொண்டு வந்த பெருமை திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்களும் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களும் சரியான புள்ளி அவர்களை கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யாரை போட்டிருக்கீங்க நிதியமைச்சரா? அவருக்கு நேரமே சரியா போச்சு. சமரச மையத்துக்கு போய், ஹைகோர்ட்ல போய் அவங்க அண்ணனையும் அவங்களுடைய அண்ணன் மனைவியை அடிச்ச வழக்குக்கு சமரச மையத்துக்கு போயிட்டு இருக்காரு நிதியமைச்சர். தனிப்பட்ட வாரம். ஆனா அதுக்கு போறதுக்கே நேரம் இல்லை. ஊழல் பட்டியல வெளியிடுன்றாங்க. ஊழல் பட்டியல் வெளியிடுறேன்னு சொல்றாரு. ஊழல் பட்டியல் வெளியிடுங்க. ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை எங்களை போன்ற வரவேற்கிறோம்.
தாவேக அரசுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. ஆனா நீங்க ஊழல் பெருச்சாலிகளை கையில வச்சுக்கிட்டு விஜயபாஸ்கர் போன்ற குட்கா பேர ஊழல், சிபிஐ வழக்கில் இருக்கக்கூடிய ஆள் கடத்தல், ஆக்கிரமிப்பு, இந்த வழக்கில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஊழல் பெருச்சாலிகளை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் நடவடிக்கை எடுக்கிறோம் சொன்னா அது எள்ளி நகையாடுது கொண்டுதான். எடுங்க, யார் தப்பு செஞ்ச உப்பு திண்டவன், தப்பு செஞ்சு உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சு ஆகணும். எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபனை இல்லை. ஆனா நீங்க பதவி பிரமாணம் எடுத்துன்னு என்ன சொன்னீங்க, எனக்கு கால அவகாசம் வேணும். அவர் என்ன நினைச்சிருக்காரு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில தனியா ஒரு பெரிய வீட்டில் பீரோவில் பணம் வச்சிருக்க மாதிரி ஒரு ரூம் நிறைய பணம் வச்சிருப்பாங்க முழுக்க. அதை போய் திறந்து பார்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் முழுக்க நினைச்சிருப்பாரு, கேட்டிருப்பாரு முழுக்க. ஆனால் அவங்க வந்து அப்படிலாம் இல்லைங்கன்னு இருக்காங்க. பணமே இல்லையா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கே போகல அவர். அதே புறமானம் எடுத்துட்டு அங்கேயே முதலமைச்சர் நாற்காலி உட்கார்றதுக்கு முன்னாடியே மக்களே எனக்கு அவகாசம் கொடுங்க, சொன்ன வாக்குறா நான் நிறைவேற்றுவேன். கடல்ல வச்சுட்டு போயிட்டாங்க. கடல்ல வச்சுட்டு போயிட்டா அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கான வழிவகைகளை செய்து விட்டு தான் கடன் வாங்க முடியும். உலக வங்கி கேட்கறதுக்கெல்லாம் கடன் கொடுக்க மாட்டான். ரிசர்வ் பேங்க் அனுமதியோடு தான் உலக வங்கி கடனை நம்ம வாங்க முடியும். ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடோடு தான் வாங்குவோம். எல்லா மாநிலமும் எல்லா நேரத்திலும் வாங்க முடியாது. நமக்கு வருவாய் இருக்கு, இந்த கடனை அவர்களால் திருப்ப செலுத்த முடியும் அப்படின்றதுக்கு அந்த உலக வங்கிக்கு நம்பிக்கை இருந்து அதற்கான ஆவணங்கள், சான்றுகள் இருந்தாதான் உலக வங்கி கடன் கொடுக்கும். அதற்கான வருவாயை பெருக்கி அனைத்து வகையிலையும் பெருக்கி இந்தியாவில் பொருளாதாரத்தில் இரண்டாவது பெரிய மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிய பெருமை திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உண்டு. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல நீங்க கடன் இல்லாம சமாளிச்சிருக்கீங்களா? 3 மாசத்துல சில குட்டீஸ் எல்லாம் சொல்லிச்சுங்க, அண்ணன் 2500 ரூபா கொடுக்குறேன் இருக்காரு, எங்க தளபதி வந்து தாய்மாமன் கொடுப்பாரு, எங்க தளபதி வந்து 4000 ரூபா கொடுத்துருவாரு, அவர் கவர்மெண்ட் காசுலாம் நம்பி இல்ல, ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபா வாங்கினாரு, அந்த பணத்தை என்ன செய்யலாம்னு அடுக்கி வச்சிருக்காரு, அரிச்சுக்கிட்டு இருக்கு, செல் அரிச்சுக்கிட்டு இருக்கு, கரையான அரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பணத்தை பூரா அதை பூரா மக்களுக்கு மாசம் மாசம் கொடுக்க போறாரு. எங்களுக்கு ஒன்றும் கவர்மெண்ட் பணம் வேணாம், பேட்டி குடிச்சுங்க நம்பிய குட்டீஸுங்க. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, தளபதி ஆட்சியில கொரோனா காலத்தில் எடப்பாடி பழனிசாமி திறமையாக சமாளித்தார், இவ்வளவு கடை வாங்கல. கொரோனா காலத்தை அப்படியே தளபதி ஸ்டாலின் விட்டுட்டு போனாரு. கொரோனா காலத்தை சமாளித்து வருவாயை பெருக்கி இந்தியாவில் பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமாக தமிழகத்தை 2வது பெரிய மாநிலமாக உருவாக்கி விட்டு ஆட்சியை விஜய் கையில கொடுத்து போயிருக்கோம் எல்லா வகையிலையும். ஆனா அந்த 3 மாசத்துல திமுக கொடுத்த பெண்களுக்கு கொடுத்த கலைஞர் உரிமை தொகை 1000 தான் வந்திருக்கு, 2500 வரல. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 4000 வரல, தாய்மாமன் சீர் வரல, மோதிரம் வரல, பஸ்ல இன்னும் யாருக்கும் கன்னியாகுமரி இருந்து சென்னை வரைக்கும் ஃப்ரீயா போகல. ஆனா நீங்க வாங்கின கடன் என்ன, ஏப்ரல் வந்து 7.679 27 கோடி, மேல வந்து 3.394 47 கோடி, ஜூன்ல வந்து 9.807 51 கோடி, மொத்தம் 20.881 25 கோடி. இதான் தளபதி ஆட்சியில, ஜோசப் விஜய் ஆட்சியில மாற்ற வரும் சொன்னீங்களே, 20 கோடி ரூபாய்க்கு மேல 20,000 கோடிக்கு மேல கடை வாங்கியிருக்காரு. இதான் மாற்றமா? வழிவகை தெரியல, என்ன செய்ய போறோம்னு தெரியல. 31 பேருக்கு வேலையை கொடுக்கிறாரு, போய் வருவாய் இல்ல. வருவாய் பெறுவதற்கு என்ன திட்டத்தை ஆலோசனை குழு கூட்டத்தை போட்டிருக்கீங்க, என்ன பொருளாதார ஆலோசனை பண்றீங்க, ஏற்கனவே இருக்க வருவாய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரூர்ல போய் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. அதில் ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு என் பொண்ணு மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு சொல்றாங்க. வரவேற்கிறேன், உங்களுடைய அனுதாபத்தில் பங்கெடுக்கிறேன். அதுலேயும் ஒழுக்கமா முறையில் கொடுத்துருக்காரா? ஒருத்தருக்கு வந்து 6 மாசமா இருக்கும் போதே ஒரு கணவர் வந்து அந்த பெண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு குழந்தைய 6 மாசம் குழந்தைய விட்டுட்டு
அவர் போயிடுறாரு. இப்போ அந்த குழந்தை தான் இறந்து போயிருக்கு, இது பெரிய பையனாகி. ஆனால் அவங்களுக்கு 20 லட்ச ரூபா இவங்களுக்கு கொடுத்துட்டு வேலை வாய்ப்பை யாரு கொடுத்துருக்காருன்னு கேட்டா 6 மாசம் குழந்தையோட கை விட்டுட்டு போன அந்த கணவனுக்கு தேடி வேலை கொடுத்துருக்காரு. இது எப்படி நியாயம்? இப்படிதான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ரீல்ஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உருப்படியார் திட்டம் இருக்கா? சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுதா? ஏற்கனவே திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை உங்களால் நிறைவேற்ற முடியுதா? ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டம்னு சொல்லியிருக்காரு. என்ன பட்ஜெட் போட போறான்னு பார்ப்போம். அது சொந்தமா துறை வாரியா கூட்டம் இல்லை, அது சாரியா ஆலோசனை இல்லை. விவரம் இல்லாமல் ஒரு அரசு தமிழ்நாட்டை குட்டிச்சவராகி கொண்டிருக்கிறது. மக்களை வெளிப்படைங்க. இந்த நிலைமைக்கு இப்போதே 3 மாதக்கே 20,800 கோடினா இன்னும் 1 வருடம்னா என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? நாடு நாசமா போகுது. படத்துல சொல்லுவா என்ன ஆகும், நாடு நாசமா போய் தொலைட்டுன்ற மாதிரி நாடு நாசமா போய் தொலைய போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து, வெளிநாட்டு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து, வெளிநாட்டு முதலீர்ப்பிற்காக டிஆர்பி ராஜா முதலமைச்சர் எத்தனை முறை சென்று இதெல்லாம் என்ன ஆச்சு? வெள்ளரிக்கை விட போற, வெள்ளரிக்கை கொடுங்க. திமுக யார் தப்பு பண்ணா நடவடிக்கை எடுங்க, மிரட்டாதீங்க, பவுஸ் வாங்காதீங்க, திரைமறைவுல நாடகம் போடாதீங்க, திரைமறைவுல பணம் கேட்குறீங்க, திரைமறைவுல முன்னாள் அமைச்சர்கிட்ட காசு வாங்குறீங்க. நடவடிக்கை எடுங்க தப்பு பண்ணவங்கள. திமுக முதலமைச்சர் அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக உழைத்து இந்தியாவிலே தமிழ்நாட்டை முன்னேற்றிருக்கிறார். அனைத்து கட்டமைப்புகளும், அந்த கட்டமைப்புகளை கீழே விழாமல் பாதுகாப்பிற்காவது விஜய் முயற்சிக்க வேண்டும்.